மசுமான் அவர்களுக்கு சொல்வதன் பெயரினை உடனடி அவர்கள் பிரேரணை கொண்டு வர கேகாமரம் அவர்கள் அதை ஆரம்பித்ததாகவும் முழு சபையும் ஏகமனதாக அதை ஏற்றுக்கொண்டதாகவும் கூறி அதற்கு முன்பாக முதல்வர் என்ற முறையில் ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் ஏனென்றால் இருந்தால அவரை பற்றிய எல்லா கோணங்களிலும் அவரை பற்றி இங்கே சொல்லப்பட்டுள்ளது. தனிப்பட்ட முறையில் மசுமானா என்ற நபர் நாங்கள் இருவராக இருந்த பொழுது அவர் நான் நம்புகின்றேன் என்னுடைய காப்பன் அவரை உரையாடுகிறார் என்றெல்லாம் கூறாமல் என்னுடைய காப்பன் அவர்கள் என்னை எங்களிடம் பேசும் பொழுது பேச்சாளர்களை பற்றி பேசும் பொழுது ஒரு சிறந்த பேச்சாளர் என்ற வகையில் மசூரா மௌலானாவுடைய நாமத்தை எங்களுடைய குறிப்பிட்டு கொள்வார். அவருடைய நண்பராக இருந்திருக்கிறார். பிறகு அரசியலில் நாங்கள் மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்களுடன் இணைந்து பேசிய தொடங்கிய பொழுது அதற்கு பிற்பாடு மசுமான் அவர்கள் கமிஷன் சேர்ந்து காலகட்டத்தில் இதை நான் அவரிடம் சொன்னபொழுது ரொம்ப சந்தோஷப்படுவார். இரண்டு வகையில் இவர் தனிப்பட்ட முறையில் முக்கியமான நபர். என்னுடைய தகப்பனால் காலத்தில் என்னுடைய பாப்பாவினால் மிகவும் மரியாதை கொடுக்கப்பட்டு ஒரு சிறந்த பேச்சாளராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபர் என்ற முறையிலும் நான் மிகவும் நேசிக்கும் அரசியலில் ஆசனாக எல்லாருக்கும் இருந்த மறைந்தவர் அசோகருடைய கடைசி கால மசுமானை கடந்த அரசியல் வாழ்க்கையை மிகவும் நேசிக்கப்பட்ட நபர் என்ற முறையில் நான் அவரை மறக்க முடியாது. 1966ஆம் ஆண்டு ஏறத்தாழ 50 வருடங்களுக்கு முன்பு அவர் முதல்முறையாக அரசியலில் பிரதித்துவம் கைவாக்கு வழக்கில் பெற்று ஒரு வட்டம் இருக்கிறார்கள். அந்த நேரடி அரசியல் அந்த தெரிவுக்கு பிற்பாடு கடைசியாக இந்த மாணவர் சபை முதல்வராக இருந்தவர். நான் நம்புகின்றேன் முதல்வராக இருந்தவர்களுக்குள் முதல் முறையாக எங்களை விட்டு புரிந்தவர். இந்த படத்துள்ள 4 முதல்வரில் எங்களை விட்டு முதலாக புரிந்தவர் மூத்த அரசியல்வாதி. அவர் இந்த மாணவர் சபை முதல்வராக இருந்து எங்களை சிறப்பித்து கௌரவித்திருக்கிறார் தான் சொல்ல வேண்டும். அது மருத்துவத்தில் ஆபத்துக்கு மாத்திரமல்ல, நிலையில் உள்ள சகல விஷயங்களை செல்வப்படுத்திய ஒரு மகன். அவருக்கு என்னுடைய அனுதாபத்தை முக்கியமாக அவருடைய மனைவி நிசாரத்துல் நஹிமா அவர்களுக்கும் அவருடைய 5 ஆண் பிள்ளைகள், அவருடைய ஒரே ஒரு பெண் பிள்ளை, அவருடைய பேர பிள்ளைகள் அனைவருக்கும் நாங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். நான் செயலாளரிடம் சொல்லிக் கொள்வது ஒரே விலாசத்தை கௌரவத்துனர் உபரையவர்கள் பெற்றுக்கொண்டு மசுமானுடைய மனைவி நிசாரத்துல் நஹிமா அவர்களுக்கு உங்களுடைய அனுதாபத்தை அந்த விடயத்தை அவருக்கு ஏற்படுத்துமாறு கருத்துமரம் அவர்கள் நாங்கள் கட்ட வைத்துக் வருவோம். கௌரவத்துனர் ஜெயக்குமார் அவர்கள் பேருமை அவர் கைவாங்கியிருக்கிறார். அதை நான் சொல்ல வேண்டும். அதற்கு அமைப்பாக செயலாளர் அவர்களே பிரேரணையில் 3வது பிரேரணை கௌரவத்துனர் ஜெயக்குமார் அவர்கள் கைவாங்கியதனால் அதை வலியுறுத்தலாக அடுத்ததாக இதுவரை பேசாத ஏனைய விடயத்தில் கௌரவ உறுப்பினர் அவர்களுக்கு கௌரவ மாணவர்களே, கௌரவ சக உறுப்பினர்களே, வகையில் உள்ள இருக்கக்கூடிய ஆணையாளர்களே, மாணவர்கள் உத்தியோகர்களே, இன்றைய இந்த சபை கூட்டத்திற்கு பார்வையாளராக வந்திருக்கும் பாடசாலை மாணவ மாணவிகளே, ஆசிரியர்களே, அதே போன்று ஆசிரியர்களே, எல்லோரையும் முடித்தவனாக கலாபுரியவனாக சில விடயங்களை கூற வேண்டும் என்ற தேவைப்பாளர் சில விடயங்களை பல நான் 10 வருடங்கள் இந்த மாணவ சபையில் இருந்து பல சர்ச்சைகள் பல பிரச்சனைகள் கூறுவதற்கு காரணம் எமது தேவைகள் எடுத்து கூறும் பொழுது ஏற்படும் சில கருத்துக்களாக தான் இருக்கும். அதை போன்று கடந்த காலங்களில் நான் எடுக்கக்கூடிய சில விடயங்கள் இன்னும் 10 வருடங்கள் தாண்டி 5வது மாணவர் சபை முதல்வராக வந்துள்ள எமது மதிப்புக்குரிய முதல்வர் அவர்களிடம் இன்று நான்
உறுதியாக வேண்டிக் கொள்ளும் சில விடயங்களை இங்கு நான் கூற விரும்புகின்றேன். எதிர்வருகின்ற 25ஆம் தேதியிலிருந்து விளையாட்டு ஆரோக்கிய வாரம் என்ற ஒரு வாரம் ஜனாதிபதி அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் எமது மாநகர சபைக்குட்பட்ட எமது மைதானம் எந்த நிலையில் உள்ளது என்பதை இந்த மைதானம் எனது மாநகர சபைக்குட்பட்ட மைதானம் என்பதில் அக்கறை கொண்ட அடிப்படையில் நான் எமது ஆணையாளர்களிடம் பல தடவை முறைப்பட்டு அதனுடைய சில முயற்சிகளை செய்து அதுவும் சற்று இன்னும் வெற்றிகளான நிலையிலே இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு அடிக்கு மேலே சூழல் வளர்ந்து இருக்கின்ற நிலைமையில் விளையாட்டு ஆரோக்கிய வாரம் 25ஆம் தேதி நடைபெற உள்ளதாக பல நிகழ்ச்சிகளை அறிகின்றோம். அத்தோடு இன்று எமது கருவூரை தொகுதியிலே விளையாட்டு உதவி அமைச்சராக இருக்கின்ற எமது பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிசனர்களின் முயற்சியினால் எமது மைதானம் ஒரு இயற்கை அளவிலான மைதானமாக வர இருப்பதை கேள்விப்பட்டு முதல்தான் நான் முதலாக சந்தோஷப்பட்டேன். அது நிறைவேறினால் விடயம்தான். அதற்கு முன்னர் இந்த உருவாக்கி புள்ளிகளையாக வெட்ட வேண்டும். அதை அமைச்சராக இருந்தாலும் சரி, இந்த முதல்வராக இருந்தாலும் சரி, இந்த மாநகர உறுப்பினர் அவை இந்த பகுதியில் உள்ள மாணவர்கள் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாடுவதற்கான மைதானத்தை ஒழுங்கு செய்து கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் கடந்த காலங்களில் இந்த மைதானத்திற்கு உங்களுக்கு நன்றாக இந்த மைதானத்தில் விளையாட்டு தலைவர்கள் எந்த ஒரு வருவாயை பெறாத தங்களால் கொடுக்கப்படும் சந்தாக்களை கொண்டு செயற்படும் ஒரு தலைவர்களாக இருக்கின்றது. ஆனால் இந்த மாநகர சபைக்கு வருமானம் செலுத்த வேண்டிய அவசியம் அந்த கலங்களை கூட பெறுவதற்கான வசதிகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதும் இல்லை. அந்த மைதானத்தை கொடுப்பதும் இல்லை. கடந்த காலங்களில் 200 இருந்த பதிவுக்கான கட்டணம் எனக்கு தெரியவில்லை. திடீரென்று தனியான கிழமைகளில் 500 ரூபாய் என்று அளவிடப்படுகின்றது. இது ஒரு நியாயமான விடயம் இல்லை. ஆனால் இதே மாநகர சபை மைதானத்தை நாங்கள் லீசிங் கம்பெனிகளுக்கும் வேறு இந்த பணியாளர்களுக்கும் கொடுக்கும் பொழுதும் எத்தனை ஆயிரம் ரூபாய் எத்தனை லட்சங்களை பெற்றுக்கொண்டாலும் அதை பற்றி நாம் கவலைப்பட போவதில்லை. ஆனால் இந்த எமது மாநகரசபைக்கு உட்பட்ட கழகங்கள் பதிவு செய்யப்பட்ட கழகங்களிடம் இருந்து ஒவ்வொரு விளையாட்டு நிகழ்ச்சிக்காக புக்கிங் சார்ஜாக 500 ரூபாய் பெற்றுக்கொள்வது என்பதை அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது எங்கள் பல கழகங்களது ஒரு கோரிக்கையாக நான் இந்த சபையிலே நான் இங்கு கூறுகின்றேன். தயவு செய்து வழமையான வழி 200 ரூபாய் அந்த பரிசீட்டை பெற்று அந்த மைதானத்தை இந்த கழகங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் வெளியே சில கம்பெனிகள் லீசிங் கம்பெனிகள் நடக்கும்போது 18 ரூபாயை நாங்கள் அறவிடலாம் என்பதை கூறி, அதே போன்று எமது கல்முனை மாநகரத்துக்குட்பட்ட எங்களது கல்முனை குடிப்பேசத்திலே இருக்கின்ற ஒரே ஒரு நகர மண்டபம் டவுன் கடந்த கடலாக இந்த வாரசபைக்காக நிதியை கொடுப்பதற்காக தனியார் நிறுவனம் கொடுக்கப்பட்டு பல ஆயிரம் ரூபாய்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே நேரம் கல்முனைக்குரிய பொறுத்தவரையில் ஒரு பாடசாலை ஒரு செமினார் நடத்துவதற்கோ அல்லது ஒரு வருமானமற்ற ஏதோ பலரும் நிகழ்ச்சி நடத்துவதற்கோ ஒரு மண்டபம் இல்லாத நிலையில் இந்த நகர மண்டபத்தை கொடுத்துத்தான் இந்த மாநகர சபை நடக்க வேண்டுமா என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆனால் நானும் இதுக்குள்ளே அங்கத்தவராக இருக்கும் நிலையில் தான் ஏற்றுக்கொண்டேன். அந்த சமஸ்கார மனவர்களை இதுவரை 3 மாதங்களில் இருந்த அந்த கால கட்ட முடிவாக அதை பின்னர் தயவு செய்து அந்த கல்முனை குடிக்குரிய அந்த நகர மண்டபத்தை அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற நகர மண்டபத்தை இப்படி பொது நிறுவனங்களுக்கு வாடகைக்கு கொடுக்கக்கூடாது என்பதை வேண்டிக் கொள்வதோடு எமது கல்முனை பேசக்கூடிய நூலகத்தை பற்றி நான் பல தடவை பல பத்திரிகையாளர்கள் பல முகநூல்களில் எத்தனையோ விடயங்கள் கூறிக்கொண்டிருந்தும் நாம் உறுப்பினராக லைப்ரரி மதிக்கணும். இந்த இடத்துல எங்களுடைய உறுப்பினர் வியாபாரங்கள் கூறியது போல நீங்கள் நடுத்தரை மக்கள் மண்டபத்தை அதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நூலிலே கல்முனை மாநகரசபை உட்பட்ட இந்த இதுக்கு பேர்களை கொண்ட மருத்துவ
லைப்ரரியில் அதே தெரியாது கல்முனை பொருளுடன் தெரிந்தவர். ஆனால் அந்த நூல் நிலையம் 80ஆம் ஆண்டிலிருந்து 82ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட மொழி இன்னும் எந்த ஒரு தடவும் வைக்கப்படாதே புதுதாக உருவாக்கப்பட்ட உதாரணத்துக்கு ஒரு மனிதனை நூல் நிலையம் சாயந்தர நூல் நிலையம் எத்தனை வைக்கப்பட்டுள்ளது. இதை நான் பிரார்த்தப்பட்டு கூறவில்லை, பெருமையோடு கூறுகின்றேன். ஏன் இந்த கல்முனை முதலாவது 82ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த நூல் நிலையம் அதே தரத்திலிருந்து குறைக்கப்பட்டுள்ளது என்று நான் விளங்கவில்லை. எந்த ஒரு அடிப்படை தேவையான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாநகரசபையில் பல படித்த மேலாளர்கள் உள்ள இந்த மாநகரசபை ஏன் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றது. பாராட்டுகின்றேன். நம்ம மாநகரசபையில் மாநகரம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்று ஐக்கிய சங்கத்தை அலுவலகத்தை நீங்கள் உங்கள் காலகட்டத்திற்குள் இந்த பொது நூலகத்தை இந்த வாரங்கள் இது 10 நிலையம் இந்த சிடிபியினால் ரூபாய்க்கு சாதகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. ₹1 கொடுக்கப்படாத இந்த சிடிபி 10 நிலையத்தை இன்று ஒலிபரப்பின் மூலம் நேரங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கு வேலை செய்கின்ற பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலைமை 2 ஊழியர்கள் விபச்சார ரூபாயாக அமைக்கப்படும் கட்டணம் இதனை தயவு செய்து காலத்தில் கொண்டு மரத்தின மூலம் சகலதையும் ஒழுங்குபடுத்தி நீங்கள் இந்த ஒரு மாநகர சபையை முதல்வர் என்ற பதவியை குறிக்கும்போது இந்த ஐக்கிய சங்கத்தை அலுவலப்படுத்தி அதே போது இந்த நூல் நிலையத்தை அலுவலப்படுத்தி இந்த இடத்தை ஒரு மாணவர்களுக்கு இந்த ஏற்படுகின்ற மாணவர்கள் இந்த திட்டத்தில் நான் சிஎம்சியை நேற்று வந்து கூறினார். 3 லட்சம் மேற்பட்ட புத்தகங்களை படிப்புக்கான புத்தகங்களை கொண்டுள்ளேன். இந்த மாணவர்கள் செல்ல முடியாதே ஆட்டோக்குள் மறைவிட்டால் இந்த பஸ்கள் மறைவிட்டால் எல்லாம் இந்த சபையில பிரச்சனைகள் அவ்வளவு நடக்கின்றன. அவை தயவு செய்து அல்லாத பலமுறை கொண்டுள்ளேன். 5வது மேயராக வைத்துக் கொண்டிருக்கின்றேன். எல்லோரிடம் நான் பெற்றுள்ள முறையவர்களும் சம்பந்தமாக வரலாறை வைத்துள்ளார்கள். அவை தயவு செய்து அடையாளங்களும் கவனத்தில் கொண்டு 2 விடயங்களை நான் கூறுகின்றேன். முதலாவது மயிலாக விளையாட்டுகளுக்கான கட்டணங்களை குறையுங்கள். அடுத்தது இந்த நூல் நிலையம் தயவு செய்து அல்லாவுக்காக இந்த நூல் நிலையத்தை மற்றவர்கள் பேர் கூட்டுவது முக்கியமில்லை, பெண்களுக்கு முக்கியமில்லை, அதோட கொண்டாட போவது முக்கியமில்லை. இந்த நூல் நிலையத்தை அமைதியாக மாணவர்களுக்கு படிப்பாளர்கள் படிப்பை கொடுவதற்கு ஒரு விடமான சூழலை உண்டாக்கி கொடுக்க வேண்டும் என்று கூடிய பேச்சை முடிக்கின்றேன். அதை சந்தர்ப்பத்தில் எம்மை விட்டு பிரிந்த என்பது முன்னாள் முதல்வர் மருவும் முஸ்லிமான அவர்களை பேச முடியாமல் போனாலும் அவர்கள் மௌத்தாவுக்கு 1 மாதத்துக்கு முன்னரே அவர்கள் தேடிச் சென்று மாநிலத்தை பிளட்டில் என் குடும்பத்தோடு சென்று அவர்கள் பல மணி நேரம் அவர்கள் உரையாடி அவரோடு இருந்த பல சந்தோஷங்கள் அனுபவங்களை பயந்து கொண்டவரின் அடிப்படையில் அவரது இறுதிக்கட்ட அந்த மையத்தை அடக்கும் நிலையில் எனக்கு சரியான முறையில் அமைக்காத கட்டத்தில் அதுக்காக சமூக அளிக்காமல் போனதற்காக மனவரத்தோடு அவர் உற்சாகம் எல்லோரோடும் கண்டிப்பு கட்டியவராக அவர்களோடு கலந்து கொள்ள முடியாது விட்டு அவரது ஆத்மா சாந்தியான காத்துதலாக நடைபெறுகின்றேன்.